அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி 9865098370 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது பதிவின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தான் இருக்கும். அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளை தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு. குரு அப்படின்னா இருளை போக்குபவன். அதான் இந்த கூங்கிற வார்த்தைக்கு ரூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இருளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார். திருமணத்திற்கு குரு வேணும், கல்விக்கு குரு வேணும், உத்தியோகத்திற்கு குரு வேணும், குழந்தை பாக்கியத்திற்கு குரு வேணும், ஆயுளுக்கு குரு வேணும். குரு பார்த்தால்தான் நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை, மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல. அதே மாதிரி இந்தந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை. அப்போது அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வர பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அரிச்சுவடி களஞ்சியங்கள், இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும், சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும். அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ, அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ, எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ, அன்லைக் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க 12 ராசிக்குமே சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும், கமெண்ட்ஸ் போடணும். இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் அவன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு. இது நமக்கு தேவையில்லை. எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும்? என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல. நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது நடக்கும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காண்றோம். அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அதை அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு. அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை 12 ராசிகளுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகிற மே மாதம் 11ஆம் நாள் நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி, அதாவது குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் சிம்மராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணும். கடந்த ஆண்டு பூரா பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்தார். 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான், உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு இதில் எல்லாம் பிரச்சனைகள், அலைச்சல், அங்கும் இங்கும் ஓடுதல், நிரந்தரமான வருமானம் இருக்காது, செய்கிற தொழிலுக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் தடுமாறுனீங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு வரார் குரு. வரும்பொழுது என்ன நன்மைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை, 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கார். அதை விரிவாக பார்ப்போம். பாரப்பா குருவே தான் 2 5 பரிவாகும் நவத்தோடு 11 தான் சீரப்பா நின்ற பலன் செப்பக்கேளு, சிவிகையோடு பரி கல்யாணம் கூடும், நேரப்பா பூஷணமும் மறையோர் நேயம் நிலையாகும்
அரச கடன் அரசருடன் பேட்டி காணும் கூரப்பா சுகமெல்லாம் கொடுக்கும் மெத்த குடும்பம் அது செழித்து கீர்த்தி ஓங்கும்னு போட்டிருக்கு. அதாவது குரு பகவானாகப்பட்டவர் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது சிவிகையோடு கருபரி கல்யாணம். சிவிகைனா பல்லாக்கு, கரின்னா யானை, பரின்னா குதிரை. இந்த மாதிரி குதிரை, யானை, பசு, ராஜாக்கள்லாம் கல்யாணம் நடந்தால் எல்லா ஊர்வலம் நடக்கும். இந்த உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த பாகுபலின்னு ஒரு படம் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா அதில் அந்த இவருக்கு அரசாங்கத்தில் அந்த முடிசூட்டும் பொழுது எப்படி யானை, குதிரை, பசு எவ்வளவு மரியாதைகள், அந்த மாதிரி நமக்கு ஒரு யோகம் நம்ம கல்யாணம் நடக்குமா. அந்த மாதிரி எது நடந்தாலும் சுப நிகழ்ச்சிகள், அதான் அதனுடைய விளக்கம். அப்போல்லாம் ராஜாக்கள் காலத்தில் தானே இந்த சித்தர்கள்லாம் வாழ்ந்தாங்க. அதனால் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நேரப்பா பூஷணமும், ஏகப்பட்ட நகை நட்டுகள் வாங்கிக்கலாமா. பூஷணம்னா ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள். மறையோர் நேயம், மறையோர்னா வேத பிராமணர்கள், வேதம் ஓதுபவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சவர்கள், அறிவாளிகள், அவங்களோடையெல்லாம் நமக்கு நட்பு அதிகரிக்கும். அரசருடன் பேட்டி காணும், ராஜாவுக்கு சமமாக உட்காந்து நீங்கள் பேசலாமா, அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குறார் 11ஆம் இடத்துல. சுகமெல்லாம் கொடுக்கும், மொத்த குடும்பமும் செழிக்குமா. ஒருத்தருக்கு வீட்டில் 11ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த குடும்பமே செழித்து தழைத்து ஓங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். தனக்கென ஒரு ஸ்தானம், மரியாதை இவை உண்டாகும். கல்வி, பணம், பொருள், வாகனம் இவை ஏற்படும். எல்லா காரியங்களும் நிறைவேறும். பாக்கியவான் ஆகிறான், பாக்கியத்தை பெறுகிறான், எல்லா பாக்கியமும் கிடைக்கும். தனதானியம் உண்டாகும். புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி இலபலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், பெண்களுக்கு பெரும் நன்மை. உடல் ஆரோக்கியம் ஏற்படும். தனவான் ஆகிறான், பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய தனவான் ஆகிறான். லாபம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். கடந்த காலத்தில் இழந்த பொருள், பதவி, கௌரவ இழப்பு இவைகளை மீண்டும் எட்டி பிடித்து விடுவார். கடந்த காலத்தில் 10ஆம் இடத்துல நீங்கள் நான் சொன்னேன்ல பல கஷ்டம்னு, அதில் இழந்த பொருள், பெயர், கௌரவம், மதிப்பு இதெல்லாம் இந்த 11ல் பிடிச்சிடலாமா. அயல்நாட்டு பிரயாணம் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு போக்குடைய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். விளையாட்டில் வெற்றி, தரமான கல்வி, பறிபோன பதவி மீண்டும் கூப்பிட்டு உங்களையே பதவி கொடுப்பாங்க. சில பேர்லாம் ஒரு இடத்துல பல வருஷமாக வேலை செஞ்சுருப்பாங்க, சின்ன மனஸ்தாபத்தில் வந்திருப்பாங்க. இவங்களும் எதிர்பார்ப்பாங்க, அவங்களும் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் யாரும் பேசுறதுன்னு தெரியாது. அந்த பதவிங்கிறது கிடைக்கும். எங்களோட ஜாதகம் பார்ப்பாங்க நிறைய பேர். சாமி அங்கேருந்து விட்டுட்டு வந்துட்டேங்க, அவங்களே கூப்பிடுவாங்களா, வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். மேலதிகாரிகளின் நல்ல நட்பு உறவு ஏற்படும். சகல காரியங்களும் நன்மை உண்டாகும். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. அதுபோக இந்த ஆண்டு சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் நடக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு நன்மையான்னு பார்த்தா நன்மையை தரலை. சனிப்பயிற்சி 8ஆம் இடத்துக்கு வரார். அஷ்டமச்சனி ராகு அதை விட 7க்கு வரார். குரு பகவான் ஒருத்தர் தான் நல்லது பண்ணுறார், கேதுவும் நல்லா இல்லை. அதனால் இந்த குரு பயிற்சி தருவாயில் சிம்மராசினியர்கள் அவசியம் ஒரு முறை தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து இன்னும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து குரு பகவான் அருள் பெற்று வாழ்வாங்க வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.